Hi guys, இது நம்ம சேனல் கதுக்கு நிறைய இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thumbnailல பார்த்த மாதிரி ஒரு சில போர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ணலனா இப்ப பண்ணிக்கோங்க. சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது HTTP and HTTPS. HTTP அப்படின்றதோட அப்ரிவேஷன் Hypertext Transfer Protocol. HTTP அப்படினா என்ன? நம்ம சர்ச் பண்றோம்ல browserல ஒரு சில வெப்சைட்டை சர்ச் பண்ணுவோம். அது நம்ம சர்ச் பண்றதா ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்வெஸ்ட் அப்படியே சர்வருக்கு போகும். சர்வர்னா என்ன? டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டிவைஸ். ஃபிளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபிளிப்கார்ட்ல என்னென்ன இருக்கும், ஷாப்பிங் கார்ட்னு திங்ஸ் இருக்கும். அந்த திங்ஸோட டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிளேஸ் தான் சர்வர். இப்போ நம்ம பண்ற ரெக்வெஸ்ட் ப்ரௌசர்ல இருந்து சர்வருக்கு போகும். சர்வர்ல போய் அந்த சர்வர்ல உள்ள டேட்டாஸ் நம்ம என்ன சர்ச் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துட்டு வந்து திரும்ப நமக்கே கொடுக்கும். இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்கணும் அப்படின்றத HTTP அப்படின்ற ப்ரோட்டோகால்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த கம்யூனிகேஷன் நம்ம டிவைஸ்க்கு எந்த போர்ட் வழியா ரீச் ஆகும் அப்படின்னா 80 அப்படின்ற போர்ட் வழியா நடந்துச்சு அப்படின்னா இது HTTP மூலியமா நடக்கிற கம்யூனிகேஷன். இந்த ப்ரோட்டோகாலுக்கு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னா என்ன? நமக்கே புரிஞ்சிருக்கும், நிலை இல்லாம இருக்கிற ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு. அதாவது நம்ம ரெக்வெஸ்ட் பண்றோம்ல, நம்ம பண்ற ரெக்வெஸ்ட் சர்வருக்கு போயிட்டு நமக்கே திரும்பி வருது இல்லையா, அதோட அந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு. திரும்பியும் நம்ம கேட்காம எந்த ஒரு டேட்டாஸையும் அந்த ரெக்வெஸ்ட் நமக்கு கொடுக்காது. அதுதான் ஸ்டேட்லெஸ் கம்யூனிகேஷன். இது எல்லாமே 80 அப்படின்ற போர்ட்ல நடக்கும். இப்போ HTTPக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வெப்சைட்டை பாருங்களேன். நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா நாட் செக்யூர் அப்படின்னு காட்டுது இல்லையா. இந்த மாதிரி வெப்சைட்ல நம்மளுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ இல்லை வேற ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸோ கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த வெப்சைட்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேக்கர் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அப்படியே தெளிவா காட்டும். நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்ல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா HTTP தான் இருக்கும். அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. இப்போ HTTPS அப்படின்றது Hypertext Transfer Protocol Secured. இப்போ இதை பத்தி பார்க்கலாம். HTTPS அப்படின்றது சேம் தான், HTTPயோட அதே வெர்ஷன் தான். நம்ம ரெக்வெஸ்ட் பண்றோம், அதுக்கான அவுட்புட் சர்வர்ல இருந்து நமக்கு கிடைக்குது. இதுதான். பட் என்ன அப்படின்னா இதுல எஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. அதாவது இந்த எஸ் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்கிரிப்ட் அப்படின்னா ஹேக்கர் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். லைக் லாக் ஆயிருக்கும் அல்லது வேற ஒரு லெட்டர்ஸ், ஹேஷ் வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல உங்களோட டேட்டாஸை கொடுக்கும்போது கொஞ்சம் செக்யூரா இருக்கும். இவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என் ஸ்க்ரீன்ல தெரியிற வெப்சைட்டை பாருங்களேன். இதுல இந்த லாக் சிம்பலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கனெக்ஷன் செக்யூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் HTTPS அப்படின்னு மேலே அந்த URL இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். HTTPயோட கம்பேர் பண்ணும்போது. பட் இதையும் ஹேக் பண்ணி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் செக்யூர். அவ்வளோதான். HTTPSல கம்யூனிகேஷன் பண்ணும்போது 80 அப்படின்ற போர்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுக்கு ஒரு போர்ட் இருக்கு, அதோட நம்பர் 443. இந்த போர்ட் மூலியமா மட்டும்தான் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். இந்த போர்ட் மூலியமா நடக்கிற கம்யூனிகேஷன் செக்யூரா தான் இருக்கும். அடுத்தது SSL and SSH அப்படின்ற ப்ரோட்டோகால் பத்தி பார்க்க போறோம். இது டெக்னிக்கலா ப்ரோட்டோகால்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற ப்ரோட்டோகால். ஏன் டெக்னிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ப்ரோட்டோகால்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம இன்டர்நெட்ல எப்படி டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோம். பட் இது அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் செக்யூரிட்டி மட்டும் ப்ரொவைட் பண்ணும். இப்போ SSL அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் இது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோகால்னு. இந்த ப்ரோட்டோகாலை எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன கேஸ் பாருங்க. நம்ம இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பார்த்தோம். இதை தான் HTTPSல என்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது SSH செக்யூர் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூர் ஷெல் அப்படின்ற SSH ப்ரோட்டோகாலை ப்ரோக்ராமர்ஸும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு கெஸ் கிடச்சிருக்கும். ப்ரோக்ராமர்ஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பொசிஷனும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வரில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துலையுமே SSH அப்படின்ற ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப செக்யூரான ப்ரோட்டோகால். ஸோ இதுக்கு போர்ட்லாம் கிடையாது. ஏன்னா நான் அப்போவே சொன்னேன் டெக்னிக்கல் கிடையாது, இது செக்யூரிட்டிக்கு மட்டும் அப்படின்னு.
ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம 4 ப்ரோட்டோகால்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். HTTP, HTTPS, SSH, SSL அப்படின்னு 4 பார்த்துருக்கோம். 4மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 முக்கியமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.